இந்த ஸ்கேமோட பேர் வந்து பொன்சி ஸ்கேம். அதில் ஸ்டேஜ் 1 வந்து ஒரு ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட். நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய புலி மாதிரி என்னை நான் போர்ட்ரேட் பண்ணி, ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது, ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது, ஒன்றுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியே உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஒரு 1000 கோடி உள்ள ஸ்கேம் நடக்குதுன்னா அதுக்கு அடிப்படை இவங்கெல்லாம். சார்லஸ் பொன்சி அப்படின்ற ஒரு பேரை தான் வந்து இந்த ஸ்கேமுக்கு பேராகவே வச்சுருக்காங்க. உங்கள் காசு வந்து 90 டேஸில் வந்து இத்தனை மடங்கு ஆக்கப்படும், 10 டைம்ஸ் ஆக்கப்படும் அப்படின்றது தான் அவரோட ஸ்கீமோட மெயின் தியரி. ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டால் நல்ல ப்ராஃபிட் வரும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நல்லா காசு வரும், அதில் வரும் இதில் வரும் அப்படின்ட்டு அந்த ஒரு பிளைண்டான அந்த ஒரு 1 லைன் கான்வர்சேஷனை மட்டும் மைண்டில் வச்சுட்டு, இப்போ இவர் நல்ல ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கார், இந்த 100 பேர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற இந்த ஸ்கேமு போய் சேர்ற இந்த பீப்புளு 100 பேர் வந்து 1000 பேராக மாறும். தமிழ்நாடு இல்லாமல், கர்நாடகா இல்லாமல், ஆந்திரா இல்லாமல், ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா பார்ட்டுமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மாஸ்டர் பீஸ் ஆஃப் திஸ் கேஸ், பொன்சி ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் வந்து அப்ஸ்காண்டு. ஆர்பிஐ சட்டத்தின்படி இது எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு பர்டிகுலர் இது இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா அது எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு கன்சிடர் ஆகப்படும். அதாவது இப்போ வரைக்குமே இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேம், அதாவது ஒருத்தவன்ட்ட ₹1 வாங்குறதை தாண்டி 1 லட்சம் பேர்ட்ட ₹1 வாங்கிடலாம்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவங்க பண்ணிப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்கேமை பற்றி சொல்லுங்கள், ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறது. இந்த ஸ்கேமோட பேர் வந்து பொன்சி ஸ்கேம். பொன்சின்றது வந்து, பொன்சின்ற பேர் எப்படி வந்ததுன்னா, சார்லஸ் பொன்சி அப்படின்ற ஒரு பேரை தான் வந்து இந்த ஸ்கேமுக்கு பேராகவே வச்சுருக்காங்க. 1920ஸ்லேயே இந்த ஸ்கேமோட ஃபவுண்டர் அவர். ஓகே. பொன்சி ஸ்கேம், சார்லஸ் பொன்சி அவர் பேர். 1920ஸ்ல இந்த ஸ்கேமை கண்டுபிடிச்சவர் அவர் பேர். நீங்கள் ₹1 போட்டிங்கன்னா உங்கள் காசு வந்து 90 டேஸில் வந்து இத்தனை மடங்கு ஆக்கப்படும், 10 டைம்ஸ் ஆக்கப்படும் அப்படின்றது தான் அவரோட ஸ்கீமோட மெயின் தியரி. இது 1920ஸ்லேருந்து சுழற்சி முறையில் இன்னைய வரலும் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்கேம் தீம். ஓகே. இதை தான் ஸ்கேம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாடிஃபை பண்ணி அந்த தீமை வச்சுப்பாங்க, மாடிஃபை பண்ணி அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது. அதாவது இந்த விஷ்ணுவோட ஃபாரெக்ஸ் ஸ்கேம் மாரி. அஃப்கோர்ஸ். ஓகே. ஸோ இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஸ்கேமாக இருக்கட்டும், எல்லாமே இதே பேட்டர்னில் தான் 99% நடக்கும். ஒரு ப்ராடக்டை வச்சுப்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உங்ககிட்ட காட்டுவாங்க. ஒரு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியணும்னா. இதில் வந்து பலதரப்பட்ட ஸ்டேஜ் இருக்கும். அதில் ஸ்டேஜ் 1 வந்து ஒரு ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட். நான் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய புலி மாதிரி என்னை நான் போர்ட்ரேட் பண்ணி, நான் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை இவ்வளோ நாட்குள்ளே 90 டேஸ்க்குள்ளே இவ்வளோ டர்ன் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை 90 டேஸ்க்குள்ளே 10 கோடி ஆக்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்னவாக இருக்கும்? அது ஒரு ஃபேக்கான ஒரு இமேஜ். சரிங்களா? இவர் என்ன பண்ணுவார், நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் புலி, நான் வந்து பிஸ்னஸில் பெரிய ஆள், நான் அதில் பெரிய ஆள், நான் இதில் பெரிய ஆளுன்னு ஒரு வின்பத்தை கொடுத்து அதுக்கு சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே வந்து அமைச்சிப்பார். நீங்கள் எங்கே எடுத்தாலும் அவர் பேர் வரும், கொஞ்ச நாளாக தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் எங்கே எடுத்தாலும் அவர் பேர், எதில் பார்த்தாலும் அவர் பற்றி தான் நியூஸ் இருக்கும். அப்போது நீங்கள் இப்போ அவரை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வந்துச்சா, உங்களை சுற்றி அவர் இன்னி வரலும் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு கேள்விப்பட்டீங்க, கேள்விப்பட்டதுக்கப்புறமா அவரை பற்றியே நிறைய இடத்துல பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போது ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது, ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது, ஒன்றுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியே உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டால் நல்ல ப்ராஃபிட் வரும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நல்லா காசு வரும், அதில் வரும் இதில் வரும் அப்படின்ட்டு அந்த ஒரு பிளைண்டான அந்த ஒரு 1 லைன் கான்வர்சேஷனை மட்டும் மைண்டில் வச்சுட்டு, ஓ இவர் நல்ல ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கார், இவர்கிட்ட பணத்தை போடலாம் அப்படின்ட்டு அந்த ஃபேக் இமேஜை மட்டுமே பேஸ் பண்ணி செகண்ட் ஸ்டேஜ் உள்ள நுழைஞ்சிரும். ஒரு 1000 கோடி உள்ள ஸ்கேம் நடக்குதுன்னா அதுக்கு அடிப்படை இவங்கெல்லாம். 100 பேர் சேர்றாங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுப்போமே, அந்த 100 பேர் தவணை முறையில் இந்த மாதம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கு டான்னு இன்ட்ரெஸ்ட் வரும். 10ஆம் தேதி போட்டிங்களா 10ஆம் தேதி இன்ட்ரெஸ்ட் வரும், 20ஆம் தேதி போட்டிங்களா 20ஆம் தேதி இன்ட்ரெஸ்ட் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு உங்கள் மூலயமா நீங்கள் ஒரு 100 பேர் எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க,
ஃபஸ்ட்டு ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர் ஒரு மாதமோ 2 மாதமோ காசு வாங்கிடுவாங்க. அந்த ட்ரஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்பிக்கையாக காசு வருது, நம்ம வந்து பை மவுத் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க, நானும் ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டிருக்கேன், எனக்கு மாதம் இவ்வளோ வருது, நான் 1 லட்ச ரூபா போட்டேன் எனக்கு 80,000 வருது, சாரி நான் 10 லட்சம் போட்டேன் எனக்கு 80,000 வருது, நான் 1 லட்சம் போட்டேன் எனக்கு 8,000 வருது அப்படின்னு உங்களை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ இல்லை நோன் பீப்புள்கிட்டயோ ஷேர் பண்ணும்போது அவங்களும் ஒரு இல்லிட்ரேட்டாக தானே இருப்பாங்க. இல்லிட்ரேட்டாவோ இல்லை புவர் பீப்புளாவோ இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஆசை வரும். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 100 பேர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற இந்த ஸ்கேமு போய் சேர்ற இந்த பீப்புளு 100 பேர் வந்து 1000 பேராக மாறும். வாய் மூலயமாவே 1000 பேர் ஆயிருக்கும். அந்த 1000 பேர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு உங்களுக்கு 5ஆம் தேதி காசு கொடுக்குறேன், உங்களுக்கு 5ஆம் தேதி காசு கொடுக்கணும். 10ஆம் தேதி ஒருத்தன் சேர்ந்துருப்பான், 2ஆம் தேதி ஒருத்தன் சேர்ந்துருப்பான். இப்போ 2ஆம் தேதி சேர்றவன் காசை வாங்கி நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, உங்ககிட்ட இருந்து வாங்கின காசை 10ஆம் தேதி சேர்ந்தவனுக்கு கொடுப்பேன். 10ஆம் தேதி சேர்ந்தவனை, சாரி 15ஆம் தேதி சேர்ந்தவனுக்கு 10ஆம் தேதி காசு வாங்கி கொடுப்பேன். ஓகே, இப்படி சுழற்சி முறையில் உங்கள் காசை வாங்கி கஸ்டமர்ஸ், அதாவது கஸ்டமர்ஸோட காசை வாங்கி கஸ்டமர்ஸ்கிட்டயே கொடுக்கறது தான் இந்த பொன்சி ஸ்கேம். இது ரொம்ப சிம்பிளாக இதுதான் அவுட்லைன். இது என்ன நடக்கும்னா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் ஒரு பிராண்ட் அம்பாசிடராகவே மாறிடுவீங்க. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே 10 லட்ச ரூபா போட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட் இயர் எண்ட்லேயே ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்கள் காசை வெளில எடுத்துட்டீங்க. கரெக்டாக மாதத்துக்கு 80,000 வருது. ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்லேயே நீங்கள் ப்ராஃபிட் ஃபுல்லாக உங்கள் மணி எடுத்துகிட்டு இருப்பீங்க. செகண்ட் இயர்லேருந்து ப்ராஃபிட் நீங்கள் கூட செகண்ட் இயர் எண்டில் 20 lakhs ஆயிருக்கும், தேர்ட் இயர் எண்டில் 30 lakhs ஆயிருக்கும், ஃபோர்த் இயர் எண்டில் 40 lakhs ஆயிருக்கும் உங்களோட இது மட்டும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பிராண்ட் அம்பாசிடராகவே மாறிடுவீங்க. எல்லா இடத்துலையும் இதே தான் பேசுவீங்க நீங்கள். ஆமாம், ஏய் மேரா போட்டேன்டா பாரு, இப்போ பாரு எப்படி நிற்கிறேன் பாரு, ஆமா பேசுவீங்களா? அது மட்டும் இல்லை, ஆடம்பர காருன்னு, அது ஆஹா ஓஹா வாழ்க்கை என்னன்னு ஜாவா சுந்தர் தேசனா டக்கு டக்குன்னு போவீங்க, ஒரு நல்ல பயங்கரமான கார் வாங்குவீங்க, ஃப்ரீயாக வந்த காசுங்க. ஆமாம், ஒரு பயங்கரமான காரை வாங்குவீங்க, உங்களை போர்ட்ரேட் பண்ணிக்கிறத பார்த்து உங்களை சுற்றி இருக்கவங்களெல்லாம் வந்து என்னப்பா நமக்கு கொஞ்சம் சொல்லப்பா சொல்லப்பா அப்படின்னு உங்களை பார்த்தே இது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் இன்னொரு டீமை சேர்ப்பீங்க. உங்கள் மூலயமா நீங்கள் பிராண்ட் அம்பாசிடர் ஆகிட்டீங்களா, உங்கள் மூலயமா இன்னொரு 20 பேர் 30 பேர் 40 பேர் 50 பேர், தட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கான்டாக்ட். கொரோனா காலத்தில் கூட காசு கொடுத்தான், கேட்டால் ஷேர் மார்க்கெட். அப்போ என்னன்னா பல பேர் வந்து அவங்க ஹார்ட் ஏர்ன்டு மணி சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இவன்கிட்ட போட்டு மாதம் வட்டி வாங்கி சாப்பிடலாம் நிம்மதியாக, சும்மா தானே இருக்குது காசு அப்படின்னு போட்ட காசு கொரோனா பீரியடில் கூட அவங்களுக்கு உதவி இருக்கு, இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஆனால் அப்படியே கொரோனா முடிஞ்சு பிஸ்னஸ் மறுபடியும் ஒரு பூம் எடுக்கும்னு நினைக்கிற ஸ்டேஜில் எல்லா டைமும் நம்ம நினைக்கிறதுலாம் வாழ்க்கையில் நடக்காது. கண்டிப்பாக அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் ஒரு டீமை சேர்த்தாங்க. அந்த டீம் வந்து சேர்த்து விட்ட டீம் வந்து 1 மாதம் இன்ட்ரெஸ்ட் வாங்கும், 2வது மாதத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு 5ஆம் தேதி போட்ட 5ஆம் தேதி வர வேண்டிய காசு 10ஆம் தேதி வரும், அதுக்கு அடுத்த மாதத்துல வரவே வராது. ஓகே, அப்படியே விட்டுருவாங்க. அவங்க எல்லாரும் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல? டெஃபினட்டாக. அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்றது வந்து இன்னைய வரலும் பெண்டிங் ஸ்டேஜ் தான். ஓகே, சி நீங்கள் பை வே ஆஃப் மவுத் கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்கா, தமிழ்நாடு இல்லாமல் கர்நாடகா இல்லாமல் ஆந்திரா இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா பார்ட்டுமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போட்ட காசுங்க இப்போ மக்கள் எல்லாருமே போயிட்டு எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு போகும்போது மாஸ்டர் பீஸ் ஆஃப் திஸ் கேஸ் இந்த பொன்சி ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் வந்து அப்ஸ்காண்டு. இதுக்கு கீழே பிராண்ட் அம்பாசிடர்ஸாக இருந்தால் நீங்களும் தான் மாட்டீங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே தான் இருந்தது, பல வருஷம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இது வந்து ஒரு எண்ட் கன்க்ளூஷனே வராமல் இட் இஸ் ஸ்டில் அலைவ், த கேஸ் இஸ் ஸ்டில் அலைவ். புரியுது. இதில் என்ன ஆச்சுன்னா, உங்களை மாதிரி பிராண்ட் அம்பாசிடர்ஸை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களை மாதிரி பிராண்ட் அம்பாசிடர்ஸை மட்டும் அரெஸ்ட் பண்ணி ஒரு ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சில பிராண்ட் அம்பாசிடர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்காங்க ஜெயிலில். இப்போ லாஜிக்கலாக அவங்க சைடில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இது ஸ்கேம்னு எனக்கு தெரியாது, நான் ஒன்று பண்ணேன், அதை பார்த்து நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, ஆனால் அது இப்படி நடக்கும்னு தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு அப்படி தான் எடுத்துப்பாங்க. பட் ஆனால் வந்து இதில் இன்னொரு பார்க்கப்பட வேண்டிய விஷயம், இப்போ நான் கடைசியாக போட்டிருக்கேன்ல, ஆமாம், இதில் வந்து சுழற்சி முறையில் தானே போய் காசு சேருது. 5ஆம் தேதி போட்டவனுக்கு
10ஆம் தேதி போட்டவனுக்கு 5ஆம் தேதி காசு போட்டவனோட தான் போய் சேருது. கரெக்டாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதில் என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒருத்தர் வந்து போடுறாரு காசு, போட்டு 2 மாசத்துல ஏமாந்துருக்காரு. அந்த அவருக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத வந்து நம்ம ஆராயணும்ல. கண்டிப்பா சட்டம் ஆராயும் அதை. கண்டிப்பா. அப்போ அந்த காசு ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அண்ட் ஸோ XYZோட காசு வந்திருக்கு, அந்த அக்யூஸ்டோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. அந்த அக்யூஸ்ட் அக்கௌண்ட்ல இருந்து இத்தனை பேருக்கு போயிருக்குது. அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிருப்பாங்கல்ல. ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் ஆகும். ஓகே. ஃப்ரீஸ் டீஃப்ரீஸ் பண்ணனும்னா யூ பீப்புள் ஹேவ் டு கோ அண்ட் ஹேண்டில் இட் லீகலி. ஓகே ஓகே. ஆனா இந்த இடத்துலயும் ஒரு பெரிய தவறு நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெங்களூர்ல கடைசியா போட்டவரோட பணம் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பணம் வந்து போய் சேர்ந்த எல்லா அக்கௌண்ட்டையுமே ஃப்ரீஸ் பண்றாங்க. அந்த ஃப்ரீஸ் ஆன அக்கௌண்ட் எல்லாருக்குமே வந்து நோட்டீஸ் வருது. அந்த நோட்டீஸை போயிட்டு நம்ம போய் சால்வ் பண்ணணும். நோட்டீஸ் பிரகாரம் ஸோ கால்டு டேட்ல போயிட்டு நம்ம அப்பியர் ஆகி இதுக்கு விவரம் தெரிவிக்கணும்னு சொல்லுவாங்க. விவரம் தெரிவிக்கிறதுக்கு நம்ம போறோம்ல, நம்மள உட்கார வச்சிருவாங்க. ஓகே. இது வந்து லீகல் காசா இல்லீகலா? லைக் ரிகவரி காட்டணுங்க. போலீஸ்க்கு வந்து ரிகவரி காட்டணும். அந்த கம்ப்ளைண்ட்னு ஒன்று ரைஸ் ஆயிருக்கு, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் போலீஸ். இந்த தமிழ்நாடு போலீஸ் இல்லை, நான் சொல்றது பெங்களூர்ல சொல்றேன். ஸோ இப்போ அந்த போலீஸ் வந்து ரிகவரி கொடுக்கணும். ரிகவரி கொடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் பிரகாரம் வந்து அப்பியர் ஆகிற எல்லாரையுமே உட்கார வச்சுட்டு ரிகவரி அமௌண்ட் கொடு, இல்லைன்னா நான் உன்னை வந்து ரிமைண்ட் பண்ணுவேன்னு த்ரெட்டன் பண்றாங்க. 80,000 உங்க அக்கௌண்ட்டுக்கு அன்னைக்கு தேதிக்கு வந்திருக்குன்னா அவரோட காசு, அந்த 80,000 நீங்க கொடுத்தாதான் உங்களை விடுவாங்க. புரியுது. ஆல்ரெடி நீங்க நஷ்டத்துல இருக்கீங்க. ஆமா. உங்களை தூக்கி மறுபடியும் உட்கார வச்சு 80,000 உங்ககிட்ட கொடுத்தா மட்டும் தான் உங்களை விடுவான்ருவாங்க. இதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீங்களே அஃபெக்டட் பார்ட்டி, நீங்க ஒரு அட்வொகேட்டை ஹையர் பண்ணி நீங்க வந்து கண்டிப்பா அவரோட போனீங்கன்னா யூ வில் பி சேஃப் கார்டட். கண்டிப்பா. ஏன்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்கே போயிட்டு நீங்க த்ரெட்டன் ஆகாம ஓகே லீகலா நம்ம சைடில் இருக்கக்கூடிய விஷயத்த பேசுறதுக்கும் அதை எடுத்து வைக்கிறதுக்கும் அட்வொகேட் இருந்தால் மச் பெட்டர். இதுல இன்னொரு சுச்சுவேஷன் இருக்கு. செகண்ட் இயர்ல போட்டவங்களாம் ப்ராஃபிட் உச்சத்துல இருப்பாங்க. ஆமா. 10 lakhs போட்டவங்க 30 lakhs ப்ராஃபிட். கண்டிப்பா. அவங்க கிட்ட ரெக்கவர் பண்ணலாம். ஆனா அவங்க கிட்டேயும் அவங்களும் வந்து 80,000 அந்த 1 லட்சத்தை கொடுத்துட்டு வெளில வந்துருவாங்க. RBI சட்டத்தின்படி இது எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு பர்டிகுலர் இது இருக்குது. அதை நீங்க ஃபாலோ பண்ணலன்னா அது எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்னு கன்சிடர் ஆகப்படும். எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அன்ஆத்தரைஸ்டுன்னு தெரிய வந்துச்சுனாலே அது ஸ்கேம் தான். புரியுது. அந்த மாரி இல்லை, தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. ஏன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்கேம். ஒன்னொன்னு இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்கேம்ன்றது இதெல்லாம் இது ஒரு பார்ட் தான். இது சுழற்சி முறையில் 1920 வந்துட்டே தான் இருக்கு, அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எப்பத்துல இருந்து பூமா இருக்கு இப்பத்துல. ஆமா. இப்போ ப்ரெசென்ட்டாக தான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலையா, அதிகமாக ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலையா அப்படின்னு ஒருத்தரை பார்த்தும் கேட்டுட்டு இருக்கோம். நீ இப்போ டாடா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாயிடுச்சு. ஏன்னா அந்த பிட்காயின்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் பிட்காயின்ங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சது. கிரிப்டோஸும் ஒரு ஸ்கேம், அதுல நிறைய பேர் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. MLMங்கிற பேரை மட்டுமே நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, நிறைய MLM இருக்கு. ஏமாறுறவங்க இருக்கிறவர்களும் ஏமாத்துறவங்க இருப்பான். சிம்பிள். கண்டிப்பா கண்டிப்பா. பேங்க்குக்கு போனால் 2% ஏதோ வட்டி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போயிட்டு 2% இல்லை ஆக்சுவலி, சாரி ஓகே ஓகே. ஸோ வட்டிக்கு விடுற பிஸ்னஸ்லேயே 2%ன்றதே அதிகம். ஆனால் இந்த 8% கொடுக்குறேன் அப்படின்றத வந்து நம்பினீங்கன்னா நீங்கள் லைஃப் காலி ஆயிடுவீங்க. இதில் சில பேர்லாம் இருக்காங்க, வீட்டை அடமானம் வச்சு நகையை விற்று நகையை அடமானம் வச்சு இந்த மாதிரி கேட்டகரைஸ்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பிஸ்னஸில் போடுவாங்க. வட்டி வரலும் அதை கட்டி மூட்டுன்னு இருப்பாங்க. சரி, வட்டி வரலன்னா முடிஞ்சு போச்சு, இல்லை வீடு போச்சு, நகை போச்சு, எல்லாமே போயிடும். அப்படி போன சிலர் இருக்காங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு பாவம் ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிலைமையில இருக்காங்க. வீடெல்லாம் விற்று இதுக்குள்ளே நீங்கள் போடுறதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அப்படி நீங்கள் ஓகே நான் வந்து போட போகிறோம்னா FD போட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு அது கூட கொஞ்சம் பெஸ்ட். FD போட்டால் உங்களுக்கு சேஃப், கம்மியான இன்ட்ரெஸ்ட் வரும். பட் ஆனால் சேஃபான ஒரு விஷயம். நிறைய பேங்க்ஸ் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அப்படி போகிறது நம்ம சேஃப். ஏன்னா ஒருத்தன் சட்ட காலரை பிடிச்சி கேட்கறதுக்கு அங்கே ஒரு பர்சன் இருக்கான்னு, இங்கே யார் இருக்கா சட்ட காலரை பிடிக்கிறதுக்கு? யாருமே கிடையாது. உங்களே நீங்க பிடிச்சதா, நான் உங்களை பிடிச்சேன்னா நீங்க இன்னொருத்தனை காட்டுவீங்க, அவன் இன்னொருத்தனை காட்டுவான். அப்படி இது ஒரு செயின் லிங்க். ஆமா. அப்போ இழக்கிறவங்களோட லைஃபே போச்சு இல்ல. கண்டிப்பா. நகையை அடமானம் வச்சோ இல்ல வீட்டை அடமானம் வச்சோ இல்ல டாக்குமெண்ட்ஸ் அடமானம் வச்சோ ஒருத்தன் இதுல காசு போட்டான்னா அவன் லைஃப் போச்சு இல்ல.